10 உயிர் போயிருக்குங்க, 24 பேர் வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்ப யாருங்க பொறுப்பே இருக்கணும்? அந்த வார்த்தையை ஏங்க சொல்ல மாட்டீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே? இல்ல வந்து அந்த இடத்துல ஒருவேளை திமுக வந்து இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இது காரணம் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லுவீங்களே. இப்ப மட்டும் ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? யார் பொறுப்பேற்பா? இல்ல ட்வீட் போடுங்க, தைரியமான தான். எப்படி 10 நிமிஷத்துல அமித்ஷா அங்க போனாரு, இதை விசாரிக்கணும். தைரியமான ஒரு ஆளாண்டா, மக்களை காக்க ஒரு ஆளாண்டா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க பார்க்கலாம். உங்களால முடியுமா மிஸ்டர் விஜய்? இந்த செய்தியில தான் பாக்குறேன் நானு. எனக்கு பார்க்கும் போது எனக்கு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு மொஸ்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா என்ன தெரியுமாங்க வருது? கார் வெடித்துன்னு வருது. இதுவா தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கார் சிலிண்டர் வச்சுச்சுன்னா கார்ல குண்டு வெடிப்புன்னு சொல்லுவீங்க. இதுவா டெல்லியில நடந்ததுனால பாத்தீங்கன்னா சொல்றீங்க கார் வெடிச்சது அப்படின்றீங்க. இது என்னங்க அநியாயமா இருக்குது? உங்களுக்கு என்னங்க அது தமிழ்நாட்டுன்னா அப்ப அந்த அளவுக்கு இது மோசமாங்க? அங்க நடந்தா வந்து கார் வெடிப்பு, இங்க நடந்தா குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்வீங்க நீங்க? அநியாயமா இல்லையா அது? ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்றைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாங்க. நைட்டெல்லாம் வந்து தூங்க விடாம பண்ணிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம படத்துல தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் வந்து நிகழ்வுலாம் ஏற்படும் போது வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை வந்து யோசிக்க வைக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமு, அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில ஒரு முக்கியமான இடம், அதாவது ரெட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அதாவது பாதுகாப்பு வலயங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் அது. ஏன்னா அங்கதான் பார்த்தீங்கன்னா பிரதமர்ல இருந்து எல்லாமே அங்கதான் வருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கார் வந்து வருது. அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை வந்து வேற எங்கேயாச்சும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் உருவாக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது அங்கே டிராஃபிக் ஏற்படும். பட் ஆனால் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் ரொம்ப அதிகமா வருது. ஒரு கார் பாத்தீங்கன்னா பொறுமையா வந்துட்டு இருக்கு. அதாவது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அங்க சிக்னல் வந்து ரெட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அது பொறுமையா, அது ரெட்டு போடுற வரைக்கும் நம்ம பொறுமையா போகலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சிக்னல் போடுறாங்க, அப்படியே நிக்குது. இந்த அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா டமால்னு ஒரு சவுண்ட் வருது. அதாவது அது எப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு, நான் பேட்டியில பார்த்தேன், இது வரைக்கும் வந்து என் லைஃப்ல வந்து இப்பாற்பட்ட ஒரு சவுண்டை நான் எதிர்பார்த்தே இல்லை. நான் 2 முறை வந்து கீழே விழுந்து ஏஞ்சி வந்தேன். நான் செத்துட்டேனா இல்லை வந்து உயிரோட தான் இருக்கேனா அப்படின்ற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா சந்தேகம் வர அளவுக்கு கூட வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது வெடிச்ச உடனே அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள கார்கள் எல்லாமே வந்து சேதமடையுது. பல கார்கள்லாம் வந்து எரியுது. அங்க ரிக்ஷான்றது பயன்படுத்துவாங்க. டெல்லியிலாம் பாத்தீங்கன்னா ரிக்ஷா ஓடும், அதாவது எலக்ட்ரிக்கல் ரிக்ஷா வந்து அங்க அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க டெல்லியில. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரிக்ஷாவும் எரியுது. என்னடா அங்க என்ன? அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம திடீர்னு பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஏற்படும்? அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல சுற்று பரப்பளவுல பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்குதான். அப்போ எப்பாற்பட்ட ஒரு வெடி சத்தம் வெடிச்சிருக்கும், எப்படி அப்படி ஒரு பாம்புன்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அது திடீர்னு எப்படி இந்த கார் வெடிக்குது? ஒருவேளை கார் தான் ஏதோ பிரச்சனையா? கார் திடீர்னு வெடிக்கணும், கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, கார்ல சிலிண்டர் இருக்கும், அது வந்து வெடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படுது. சிலிண்டர் வெடிச்சு கார் வச்சா கூட இந்த அளவுக்கு ஒரு சேதம் ஏற்படாது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து திடீர்னு பார்க்குறேன், அடுத்த 5வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ், அங்கே உள்ள போலீஸ், டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. உளவுத்துறை, என்எஸ்ஜி, என்ஐஏ போன்ற எல்லாமே வந்து டக்கு வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அதுக்கு அடுத்த 10வது நிமிஷம் தான் வந்து இந்த விஷயம் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது வெடி மருந்துகள் வந்து கொண்டு வந்து வெடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது. ஸோ இந்த வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்றது என்னால் விவரிக்க முடியல. நம்ம நேர்ல பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? அதாவது அங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பார்த்துட்டு அதாவது உடல்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மனித உடல்கள் வந்து வெடிச்சு சிதறி போயிருக்காங்க. அதாவது உடம்பு வந்து சாதாரணமாலாம் வந்து அடிபட்டு அப்படிலாம் விழுந்துலாம் இல்லை. கை தனியா, கால் தனியா, தலை தனியா சிதறி, குடல்கள்லாம் சிதறி வந்து போயிருக்கிறான்.
இது வந்து பார்த்தவர் வந்து எப்படி ஒரு மனநிலை இருக்குன்றது வந்து என்னால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த எப்படி அது என்னால் விவரிக்க முடியல. அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதை வந்து விவரிக்க முடியல என்னால. நிறைய பேர் கனவுகளோட வந்து பயணிச்சிருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 24க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இந்த விபத்துல வந்து இறந்திருக்கிறாங்க. இது விபத்து கிடையாது, திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இது வந்து பக்கா பிளான்டு. இது வந்து வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. இது எப்படி ஏத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது பாத்தீங்கன்னா வந்து அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா 10 நிமிடத்துல வந்து வந்திருக்காரு. அங்கேருந்து வந்து இது விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. இது யாரு பண்ணா என்ன பண்ணா அவங்களோட மோட்டிவ் என்னன்றத வந்து போலீஸார் வந்து தேடிட்டு இருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னா கார், அந்த i20 கார் பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த காருன்னு சொல்றாங்க. நம்பர் பாத்தீங்கன்னா 7674 சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த நம்பர் தான் வச்சிருக்கு. இந்த காரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கலாம். இந்த காரே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விக்குறிகளை எழுப்புது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட, அதாவது இது வந்து ஓல்டு மாடல் கார், இது நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 2 மாசம் வாங்குறாங்களாம், உடனடியே வித்துடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கிட்ட வந்து இந்த கார் வந்து பல பேரால வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா தான் ஃபரிதாபாத்ல வந்து ஒரு டாக்டர் கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 360 கிலோ வெடிப்பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு புரியலங்க. அதாவது ஒரு டெல்லின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு வளையம் உள்ள ஒரு நகரம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி வெடிப்பொருட்கள் எப்படி வந்து அவர்கிட்ட போச்சு, 360 கிலோ வந்து போச்சுன்னா அது வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து போட்டு வெடிச்சாங்கன்னா ஒருவேளை அந்த வெடி மருந்துகள்லாம் வச்சு தான் இங்கே பிளான் பண்ணி இங்கே பண்ணாங்களான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கவே கூடாதுன்றது கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து விஷயம், இது வந்து எங்க பிரதமர் இருக்கக்கூடிய இடங்க, அங்க பிரதமர் இருக்கக்கூடிய இடம், அதாவது உளவுத்துறை, அதாவது ரெட் ஃபோர்ட், அதாவது செங்கோட்டைன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பக்கா பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற வந்து உளவுத்துறைக்கு தெரியும் வந்து இங்க இந்த டைம்ல வந்து இத்தனை கார் போவோம், இத்தனை கார் வரும்ன்றத மைனிட்டா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு உளவுத்துறை பாத்தீங்கன்னா எப்படி வந்து இது சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே எழுப்புதுங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து இதுக்கு மீறி நடக்கவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 41 பலி உயிர் போயிருக்கு. எங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தன் மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு 41 பேர் இறந்துக்கிறாங்க. அந்த துயரத்திலிருந்து மீள முடியல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து தலைநகரம், இந்தியாவுடைய தலைநகரத்துல வந்து இந்த சம்பவம் நடந்துக்கிறது வந்து இது வந்து யாராலையுமே வந்து இது வந்து ஏத்துக்கவே முடியவே முடியாதுங்க. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா பல வந்து கேள்விகள் வந்து எழும்பக்கூடிய விதமாவே வந்து இருக்குங்க. ஏன்னா முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே டெல்லியில் அவங்களுக்கு கரெக்டாக கணக்கு எல்லாமே தெரியும், எப்படி எத்தனை கார் வருது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக சரியாக 6:52க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு டிராஃபிக் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து அங்கே நிற்குது. இது உளவுத்துறைக்கு எப்படி தெரியாம இருந்துச்சு? எப்படி வந்து இவன் வந்து அந்த கார்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த வெடி மருந்துகள்லாம் வந்து எடுத்துட்டு வந்தான்? இது எப்படி வந்து உளவுத்துறை வந்து கோட்டை விட்டாங்கன்றத வந்து இது ஏத்துக்கவே முடியலங்க. நம்மளது எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அசால்ட்டா வந்து வெடிச்சிட்டு போறாங்கன்னா அப்போ என்ன நடக்குது? அப்போ வந்து பாதுகாப்பு நம்ம கிட்ட இல்லையா என்று ஒரு கேள்வி ஒன்று எழும்புது இல்லையா? ஸோ அதுதான் வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கரூர்ல வந்து 41 பேர் இருந்தாங்க, எப்படி செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இதே மாதிரி கேள்விக்கு பார்த்து சமூக வலைத்திலும் சரி சமூக ஆர்வலும் சரி நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படி அமித்ஷா 10 நிமிஷத்துல போயிட்டாங்க போனாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ இப்ப பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கேள்வி எழுப்பவே இல்லை. அது ஏன்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க.
பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த உங்களுக்கு புல்வாமா அட்டாக் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து சாதாரணமாக வந்து இயல்பான ஒரு நிலை, அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகள் உள்ள புந்து வந்து சுட்டு கொள்றாங்க. இப்போ பார்த்தா இங்கேயும் நடக்குது, பிரச்சனைகள் நடக்குது, இங்கேயும் வந்து பாம்பு போடுறாங்க. அப்ப தீவிரவாதிகள் வந்து எப்படி வராங்க இப்போ நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய வந்து பவர்ஃபுல்லான யாரு பிரதமர், அதாவது பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியில இருந்து எல்லாமே சொல்றாங்க. நம்மளுக்கு பெருமை தானே, நாட்டினுடைய பிரதமர் தான் சிறப்பா செயல்படுறாரு, பவர்ஃபுல் மேன், இவரை ஒரு மீறி வந்து எதுவுமே வந்து உள்ள வராது, யாருக்குமே வந்து இங்க பாதுகாப்பு இல்லாமலாம் இருக்காது, பக்கவா இந்தியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்கல்ல. அப்புறம் எப்படி வந்து இங்க பாம் வெடிக்குது, பாம் வெடிச்சு எப்படி பொதுமக்கள் உயிரிழறாங்க, இதுக்கு யாரு பொறுப்பேற்பா? இப்ப தமிழிசை சவுந்தரராஜன், குஷ்பு போன்றவர்கள் வந்து என்ன போராட்டம் பண்றாங்க? அங்க ஏதோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சம்பவம் இருந்துச்சு, அது போலீஸ்காரங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சில காமக்கடூர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க, அது யாருமே தடுக்க முடியாது. சுய ஒழுக்கம் இருந்தா தான் வந்து அது போக முடியுன்றது, நான் அது மாறணுன்றது நான் போன வீடியோல நாங்க பேசிட்டு போய், இதுதான் உண்மை. இது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு போலீஸ்காரர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாலோ, இல்ல வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாலோ, ஒரு தனி மனிதன் வந்து இல்ல நம்ம பண்ணக்கூடாது தப்புன்ற அவன் யோசிச்சா மட்டும்தான் இது நடக்காம இருக்கும் இல்லையா? இந்த சம்பவம் பாலியல் விஷயங்கள் நடக்காம இருக்கும். ஆனா கடுங்காவல் தண்டனை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துட்டு இருக்கு, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றீங்க, டெல்லியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல வாட்டி இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து நீங்க மேடம் நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவாங்களா அவங்க பிரதமர் வந்து பதவி விலகணும், அதாவது உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகணும், அவர் தானே கண்ட்ரோல்ல இருக்கு, அமித்ஷா கிட்ட தான் வந்து உளவுத்துறை கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு இல்லையா? சோ அப்போ பதவி விலக சொல்லுவீங்களா நீங்க? இப்போ நீங்க போறீங்களா சின்ன எல்லாமே போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்றீங்களே, இப்ப சொல்லுங்க, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கே, வாயை திறங்க, ஏன் திறக்க மாட்டீங்க? என்னடா இது கேள்வியா இருக்குது? என்ன நீங்க பண்ற அரசியல்னா நியாயமா இருக்கணுங்க. அதாவது பிஜேபி சார்ந்தவர்கள்லாம் வந்து என்ன வேணா பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு ஒரு என்ன சொல்றது, அவனை அசிங்கமா கூட திட்டம் தோடுது, ஒரு நயவஞ்சகன் சொல்லலாம், அவன் வந்து கேடுகட்ட ஒரு டேஷ்ன்னு சொல்லலாம். எவனோ ஒரு நாய் வந்து பண்ற வேலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும், அவர் வந்து உடனடியாக வந்து பதவி விலகணும்னு சொல்றாங்களே, இது எப்படி ஏத்துக்க முடியாது? என்னங்க இது? அதாவது ஒரு அரசை வந்து நீங்க குற்றம் சொல்லணும்னா, ஒரு தவறு நடக்குது, தவறு நடந்தா அது உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க தவறு, உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சரியா தானே செயல்பட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு பொங்குனீங்களே, இப்ப மைக்கத்துன்னு போங்க மேடம், போங்க. நிறைய பெண்கள் வந்து காயம் பட்டிருக்காங்களா, குஷ்பு மேடம் போங்க, போயிட்டு பேசுங்க. ஏன் நடக்குது? ஏங்க நீங்க தான் கண்ட்ரோல்ல இருக்குது, உங்க கண்ட்ரோல் தாங்க இருக்குது. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அசால்ட்டா ஒருத்தன் வந்து கார்ல வந்து என்ன பண்றான், வெடி மருந்தை கொண்டு போறான், அதுக்கு யாருங்க பொறுப்பு ஏத்துக்கிறதுன்னு போய் கேளுங்க போயிட்டு. அதாவது எனக்கு இன்னொரு விஷயமே எனக்கு புரியலங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ இல்லை சம்பவம் எதாவது நினைச்சுன்னா கூட வந்து குதிக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்களை பழி வாங்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பேர் ஒரு சம்பவம் நடக்குது, ஆனா வந்து யாருமே போயிட்டு அமித்ஷா வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல, உலகத்துக்கே அதுக்கும் புரியலங்க, அது இந்தியாவுக்கே புரியலங்க. ஸோ என்னடா அது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரி அதை விடுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் இருக்காளே விஜயண்ணா, அவரு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மாதிரி ரொம்ப துயரத்தோட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, வேதனை அளிக்கிறது, டெல்லி செங்கோட்டை மெட்ரோ அருகே கார் வெடித்ததில் பல விலை மதிப்பற்ற உயிர்கள் பிரிந்த செய்தி வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திக்கிறேன். எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி அண்ணன் ட்வீட் போட்டிருக்காருல்ல. இல்ல எனக்கு புரியல. இப்போ இங்க வந்து கோவையில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் வந்து கைவர்களால் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பெண்ணுக்கு சம்பவம் நடந்திருக்கு, உடனடியாக வந்து ஸ்டாலின் தான் வந்து பதில் சொல்லணும், இது திமுக தான் பதில் சொல்லணும். திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பு இல்லை, இந்த பாதுகாப்பு இல்லை, எது நடந்தாலும் திமுகன்ற வார்த்தை சொல்லாமல் ட்வீட்டு போட்டிருக்காரா? போட்டது இல்லைல்ல. ஆனால் இங்கே ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. எங்க? டெல்லியில் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன போட்டிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதாவது நாட்டின் தலைநகரிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு,
இதை வந்து யாரு பொறுப்பேற்கணும், அமித்ஷா தான் பொறுப்பேற்கணும், அவங்க உடனடியா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போடல மிஸ்டர் விஜய்? எதுக்காக போடலங்க? ஏங்க உங்களுக்கு 10 உயிர் போயிருக்குங்க, 24 பேர் வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்ப யாருங்க பொறுப்பேற்கணும்? அந்த வார்த்தை ஏங்க சொல்ல மாட்டீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே? இல்ல வந்து அந்த இடத்துல ஒருவேளை திமுக வந்து இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இது காரணம் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லுவீங்களே. இப்ப மட்டும் ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? யார் பொறுப்பு? யார் பொறுப்பேற்பா? இது சொல்லுங்க. உங்களால முடியுமா? இல்ல ட்வீட் போடுங்க, தைரியமான தான். எப்படி 10 நிமிஷத்துல அமித்ஷா அங்க போனாரு இதை விசாரிக்கணும். தைரியமான ஒரு ஆளா இருந்தா, மக்களை காக்க ஒரு ஆளா இருந்தா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க பார்க்கலாம். உங்களால முடியுமா மிஸ்டர் விஜய்? ஏன் இந்த போலி வேஷம் போடுறீங்க? பிஜேபிக்கு கூஜா தூக்குற ஆளுன்றது வந்து உங்களுக்கு அது புரியுதா? புரியல. நீங்க உண்மைதானே? அது உங்களுடைய ரசிகர்களுக்கு அது புரிய வேணும். உங்க தொண்டர்கள் சொல்ல மாட்டாங்க, உங்க ரசிகர்கள், உங்க ரசிகர்கள் புரிய வேணும். நீங்க வந்து பிஜேபி உடைய போர்வையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியணுங்க. ஒரு 10 பேர் இருந்திருக்கிறான், அதுக்கு யார் பொறுப்பே இருக்கணும்? ஏன் வந்து நீங்க வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்குது, உளவுத்துறை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சல்யூட் வச்சிருப்பேன். எவ்வளவு தைரியமா கேட்கறான்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கேட்க மாட்டீங்களே. எப்படி கேட்பீங்க நீங்க? எவனோ ஒருத்த வந்து இங்க சொந்த பகைக்காக ஒருத்தனை கொலை பண்றான், அது காரணம் ஸ்டாலின், சட்ட ஒழுங்கு தெரியல, உடனடியா காலி பண்ணுங்கன்றான். ஆனா அங்க பாம்பு அடிக்குது, 10 பேர் சாவுறான். காஷ்மீர்ல வந்து எத்தனை பேர் செத்துக்கிறாங்க, சுட்டு கொல்றான். அப்பெல்லாம் வந்து ஏங்க இது என்னங்க புரியவே இல்லைங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே தான் வந்து இது மோசமான கட்சியா, இல்லைங்க மோசமான தமிழ்நாட்டு தான் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா? அப்போ உங்களுக்கு வன்மம் என்னங்க? வன்மம் ஏன் இந்த அளவுக்கு திமுக மேல இருக்குன்றது எனக்கு புரியல. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து சிஎம் சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து பக்காவா நம்ம ஸ்டேட் போலீஸ் வந்து வேற லெவல் பண்றாங்க. ஆனா வந்து அவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஏளனமா பேசுறீங்க. சொந்த தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டை பத்தி பெருமையா பேச மாட்டீங்க. ஆனா வந்து அங்க 10 பேர் டெல்லி செத்துருக்கான், அது யார் பொறுப்பு, யார் பொறுப்பு இருக்குன்ற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா? பிஜேபி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க எங்க போயிருப்பீங்க? ஆனா சொல்ல மாட்டீங்க. நீங்க யாரு? நீங்க வந்து மக்களை காப்பாற்ற வரல. பிஜேபிக்கு இந்த தமிழ்நாடை தாரவாத்து கொடுக்கிறதுக்காக உங்களை வந்து செட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அவங்க சொல்றபடி வந்து நீங்க கேட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. இதுதான் உண்மை. மக்கள் மீது அக்கறை எல்லாம் இல்ல. இது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. விஜயை நம்பாதீங்க, விஜய் நம்பி ஓட்டு எல்லாம் போடாதீங்கன்றது நான் திரும்ப நான் வந்து சொல்றேன். இதனாலதாங்க நான் இது கூட பொறுத்துப்பேங்க. ஆனா ரசிகர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கான், டேய் நீங்களாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கடா, என் தலைவன் வரட்டும், என் தலைவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதலமைச்சர் ஆயிட்டு பிரதமர் ஆகட்டும்டா, துப்பாக்கி படத்துல எப்படி தீவிரவாதிகள்லாம் வந்து சுட்டு கொண்டாரு அந்த மாதிரி சுட்டு கொள்வான்டா என் தலைவன், உங்களுக்கு எல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுக்கிறாங்க. யோ துப்பாக்கின்றது படையா? ஏன் விஜய போக சொல்லுங்க, விஜய் போக சொல்லுங்க. போயிட்டு வந்து எவன் சுட்டு எவன் வந்து இந்த மாதிரி பாம்பு வச்சான போய் சுட சொல்லுங்க போங்க. அதாவது படத்துக்கும் அதாவது நிஜ வாழ்க்கைக்கும் வந்து வித்தியாசம் தெரியாம தற்கூறிகளா இருக்கீங்களா? டே இதுக்கேனா துப்பாக்கி படம் பாருங்க. அப்போ வந்து இன்னும் வந்து அந்த சினிமா துப்பாக்கின்ற ஒரு படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பிகில் படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் சர்க்கார் படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் தலைவா படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த தாவேகா தற்கூறிகள். அதே போல பாத்தீங்கன்னா இந்த செய்தியில தான் பாக்குறேன் நானு. எனக்கு பார்க்கும் போத எனக்கு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா என்ன தெரியுமாங்க வருது? கார் வெடித்துன்னு வருது. இதுவா தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கார் சிலிண்டர் வச்சுச்சுன்னா கார்ல குண்டு வெடிப்புன்னு சொல்லுவீங்க. இதுவா டெல்லியில பாத்தீங்கன்னா சொல்றீங்க கார் வெடிச்சது அப்படின்றீங்க. இது என்னங்க அநியாயமா இருக்குது? உங்களுக்கு என்னங்க அது தமிழ்நாட்டுன்னா அப்ப அந்த அளவுக்கு இது மோசமாங்க? அங்க நடந்தா வந்து கார் வெடிப்பு, இங்க நடந்தா குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்வீங்க நீங்க? அநியாயமா இல்லையா அது? இன்னும் ஈஸியா சொல்ல போன வச்சுங்களேன், திமுக மீது வந்து நிரூபிக்க முடியாத குற்றங்கள் இருக்கும், அதாவது வெற்று குற்றங்கள் வச்சுங்களேன், குற்றங்கள் இருக்கும். அது இருந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்க? இல்ல இது வந்து ஊழல் கட்சிங்க, இது வந்து விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதா வந்து தண்டனையே பெற்றாலும் அதை சொத்து வழக்குன்னு தான் சொல்லுவானுங்க. அது என்னங்க இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொன்னுங்க, தீவிரவாதிகள் ஊடுருவி ராணுவத்தினரையே
புல்வாமையில் கொன்றாலும் அதை வந்து ஒன்றிய அரசின் தோல்வின்னு வந்து யாருமே வந்து சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல மாட்டானுங்க. அதே போல இங்க வாங்க, கரூர்ல வந்து விஜயை பார்க்க வந்த கூட்டம் மூச்சு திணறி செத்தா கூட அதுக்கு முழு பொறுப்பு வந்து திமுக அரசு தான் ஏற்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா வந்து விஜய் வந்து குற்றம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன அவங்க என்ன இது ஏது என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலங்க. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எல்லாத்துக்குமே வந்து திமுகவே காரணம், திமுகவே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டில் வந்து சில கட்சிகள் வந்து பேசக்கூடிய நீங்க ஏன் வந்து பிஜேபி இந்த சம்பவத்தை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத எனக்கு ஒண்ணுமே வந்து புரியவே இல்லைங்க.